வந்து அன்னதானம் நம்ம வந்து கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி அரிசி பருப்பு வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 10 கிலோ அரிசி, நெக்ஸ்ட் என்ன காய்கறி பருப்பு மஞ்சத்தூள் 5 வகை காய்கறி எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. ஓப்பன் 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 3 2 1 ஓப்பன். போடுறா அட்டி பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஹாப்பி நியூ இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நிஷா வந்து நியூ இயருக்கு போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலரு டிசைனு எப்படி நிஷா? ஹாப்பி நியூ இயர்லாம் போட்டு ஹாய். சூப்பராக இருக்கு நிஷா. இங்கே ஒரு கோலம் போட்டிருக்கேன், அங்கேயும் காமிக்கவா? அங்கே சும்மா கலர் கொடுக்காம சைடில் இருந்தானே கலர் கொடுக்காம போட்டிருக்கேன். இங்கே வந்து கலர் கொடுத்து இங்கே காமி. இங்கே வந்து இது மாதிரி ஃபுல் வியூ தான். ஹார்ட்டெல்லாம் பறக்குது நிஷா. நம்மளுக்கு ஹார்ட் தான் எப்பயுமே வரும். ஹாய், எத்தனை ஹார்ட் வந்துருக்கு பார்த்தியா? சூப்பராக இருக்குது. மெஹந்தி போட்டியா? ஓகே, கோலத்தை காமிச்சாச்சா? காமிக்கவே சொல்லிக்கிட்டு இருந்தியா? இன்னைக்கு நம்ம வந்து சீக்கிரமா வந்து அன்னதானம் நம்ம வந்து கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி அரிசி பருப்பு வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 10 கிலோ அரிசி, நெக்ஸ்ட் என்ன காய்கறி பருப்பு மஞ்சத்தூள் 5 வகை காய்கறி எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போறோம். சீக்கிரம் கொடுக்க போறோம். எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் காய்கறி எல்லாம் வாங்கல, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 10 கிலோ ஒரே பையா கொடுத்தோம். இப்போ வந்து 5 கிலோவா 2 பை வந்து நம்ம கொடுத்தோம். ஒரு வீட்டுக்கு 10 கிலோ 2 பை. ஓகேயா தியா? கேக் வெட்டுவோமா? வாங்க கேக் வெட்டுவோம். வாங்க வாங்க, முடியாங்க. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு கேக்கை வெட்ட ஆரம்பிச்சிருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் சொல்லு பாப்பா. ஹாப்பி நியூ இயர் சொல்றீங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேக் வெட்ட போறோம், பட்டாசு வெடிக்க போறா நிஷா. பட்டாசு அது என்னது? ஆமா, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நிஷா வந்து கோயிலுக்கு வெடிக்கலாம். அப்படியே பறப்ப டும்மான்னு. செல்வாக்கு தெரியாது, நான் சர்ப்ரைஸா வந்து கேக் வாங்கிட்டு வந்தேன். நான் கேட்டேன், அப்பயே நான் 12 மணிக்கு வெடிச்சு உனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றேன், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இவர் தான் சொல்லிட்டாரு, இருட்டில் வந்து வீடியோலாம் தெரியாது, அதனால நாளைக்கே இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. எப்படியாவது அத்தையை ரைஸ் பண்ணி கேக் வாங்கிடுறீங்கன்னா நேற்று மதியமே நாங்கள் போவையில கேக் வாங்கிட்டோம். ஆனா செல்வாக்கு தெரியாது, இப்பதான் வந்து நான் இப்பதான் பார்த்தேன். எனக்கே தெரியாது. குளிச்சுட்டு வரவும் வா கேக் வெட்டுவோம் அப்படின்னா, ஏது கேக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, கேக் வெட்டுவோம், செலிப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நிஷா, தியா, தரணீஸ், எங்கள் அம்மா எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. ஆமாம், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான், நிஷா, தியா, தரணீஸ் 4 பேரும் முருகன் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் 4 பேரும் போவோம். அப்புறமா அதுக்கெல்லாம் வந்து கேக் வெட்டியாச்சா, குளிச்சிட்டீங்களா, கோயிலுக்கு போயிட்டீங்களா, இன்னைக்கு வீட்டில் டிஃபன் என்ன எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. நாங்களும் நல்ல ஒரு சூப்பரான டே. ஏன்னா வந்து நிறைய அன்னதானத்துக்கு அரிசி எல்லாம் அன்னதானங்கிறோம், அந்த அரிசி எல்லாம் கொடுக்கறது வயசான அதுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு, பருப்பு வாங்கியாச்சு. ஏன்னா இந்த வருஷத்துல வருஷமா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அன்னதானம் கொடுக்க ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி 2023ல சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி 2024க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க. ஆமா, வாங்க. இந்த வருஷம் நமக்கு எப்படியும் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும். ஓகேயா? ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நம்ம கையில இல்ல, அவங்க கையில தான் இருக்கு. ஆமா, உங்க கையில தான் செல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இது அது இல்லாம இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னம்னா, அதுவும் என்னன்னா நாட்டுக்கோழி, கருங்கோழி வாங்கிட்டு வந்துட்டோம். நேற்று சாயங்காலமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு இருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேக் வெட்டிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு நான்வெஜ் சமைச்சுக்கலாம். கருங்கோழி சமையல், நைட்டு நாட்டுக்கோழி சமையல் மத்தியானத்துக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி நல்லா ஹாப்பியா வந்து வீட்டில் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு காலையிலேயே புன்னையோட கேக் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறோம். ஓகே, நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, கேக் வெட்டுவோமா? கேக்கை ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே நிஷா, பாப்பா கேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஹாப்பி நியூ இயர் சொல்லுடா தங்கம், சொல்லுடி மயில, சொல்லுடா தங்கம், அப்போ தான் கேக் வெட்டலாம். என்னது? ஹாப்பி நியூ இயர். வெரி குட். தர்ணேஷ், நீ சொல்லிட்டியா?
போடு போடு. ஓப்பன் 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 ஓப்பன். 3 2 1 ஓப்பன். என்னடி இது ஹாப்பி நியூ இயர்லாம் ப்ளம் கேக்கா? இல்லையே, நார்மல் கேக்கு. சாக்லேட் கேக். சூப்பராக இருக்கு நிஷா, சூப்பராக இருக்குது. சூப்பராக பாப்பா கேக் வெட்டி மெழுகுவர்த்தி எல்லாம் வச்சு எடுத்து நக்கிட்டா. சரியா? மூடுங்க, 3 பேர் இன்னும் பட்டாசு போடுங்க. அப்பா இங்கே இருந்து வீடியோ எடுப்போம். நீ தான் பட்டாசு வெடிக்க போறீங்க. சாரலில் நனைந்தால் நன்றா. இருறா அம்மா எங்கிட்ட திருவண்ணா அம்புக்குறி போட்டிருக்கும் பாரு. மாற்றி திருவிட்டினா அப்புறம் வெடிக்காது, வேஸ்ட் ஆயிரும். பிள்ளைங்க மேலே வெடிச்சு விட்ரு. இங்கன்னு இங்கிட்டடி இங்கே அப்போ தான் காற்றுல இங்கிட்டு வரும். ஏன் எனக்கு அடிக்காத, பிள்ளைங்க மேலே அடிச்சு விடு. போடுறா அட்டி தூள். சரி பரவாயில்ல விடு. வெடிச்சிட்டிங்களா பட்டாசு? பாப்பாவை பாருங்க. ஓஹோ ஆ கேக் வெட்டிடலாமா? அப்பா வரவா வீடியோவுக்கு? வாங்க வச்சுட்டு வாங்க. ம் ஆ வெட்டிச்சது பாரு வெட்டியாம், பட்டாசு வெட்டிச்சது பாரு வெட்டி. அப்படிங்க என்னோட நியூ இயர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை சட்டை போடவும், வெள்ளை சட்டை வேட்டி இல்லைன்னா ஒரு ட்ரௌசரோட இருப்பாரு. கோயிலுக்கு போகிறதுனால வேட்டி கட்டினேன், இல்லாட்டி வேட்டி கட்ட மாட்டேன். சரி ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்க. சரி ஓகே கேக் வெட்டிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டணும். அதுல மேல ரோஜாப்பு மாதிரி இருந்துச்சுல, பொத்துன்னு கீழே போட்டா. இருப்பாப்பா மெழுகுவர்த்தி எங்களோடையும் இதுலயும் திரி இருக்குங்க. அது உள்ள இருக்குங்க, மேல 10 நாள். எங்களோட சேர்ந்து நீங்களும் நியூ இயர் வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. மதியானம் சாப்பிடலாம். நல்லா கறி குழம்பு நீட்டாக நிஷா சமைப்பா, நாட்டுக்கோழி. கேக் இருக்கு, கேக் சாப்பிடலாம். எதுல விளையாடணும் தெரியுமா? தெரியாது தம்பி. இந்த இதுல கொள் தெரியும். இந்த இதுல கொளுத்த கூடாது, ஏத்தணும். வெளுத்து விட்டுருவேன். வெளுத்து உங்களுக்கெல்லாம் எப்படி நியூ இயர் போயிட்டு இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களாம் 12 மணிக்கே வெடிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் சிக்கன் சமைக்கிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பாவெல்லாம் குளிச்சுட்டு நீட்டாக கிளம்பிட்டாங்க, அம்மாலாம் நீட்டாக கிளம்பிட்டாங்க. எல்லாம் சூப்பர். பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஹாப்பி நியூ இயர். இரு வரேன். ஆ பாப்பாவுக்கு ஹாப்பி நியூ இயர். என்ன பாப்பா? ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் உனக்கு தான். இப்படி எனக்கு வேணாம். இப்படி இரு பாப்பா. இந்த ரோஜா பூவாவது ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க. அன்னைக்கு மாதிரி சம்பவம் நடந்துரு போகுது. எடுத்து சாப்பிட்றேன். கேக்கை வெட்டி ஐயாவுக்கு கொஞ்சம், அப்பைக்கு கொஞ்சம். கொடு. எல்லாம் ஓடிட்டாங்களே. வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் சின்னதாக எல்லா பசங்களும் கொடுத்துருவாங்க. பசங்களை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. லீவ் அரையாண்டு லீவ் விட்டாச்சுல, எல்லாம் விளையாண்டு போட்டு வீணாக்க கூடாது. இப்படி வச்சு கட் பண்ணுவோம். இந்த செரி சாப்பிட்றியா? இந்த ஸோ நீங்கள்லாம் கேக் வெட்டினீங்களா? என்ன கேக் வாங்கினீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எப்பயுமே சாக்லேட் கேக் தான் வாங்குவோம். மறந்துடாமல் செல்வாவோட பர்த்டே வந்து நாளைக்கு என்னோட பர்த்டே நாளைக்கு பிறந்த நாள். செல்வா பேசனா இருந்து கேக்கு வெட்ட வேண்டாண்டி, அப்படியே வைடி, நாளைக்கு என் பர்த்டேக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு வேணான்ட்டா நிஷா. சரி பரவாயில்ல, இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணாலே போதும். நம்ம என்ன கேக் வெட்டுற வயசா? எறும்பு 4 கழுத வயசாயிருச்சு. 40 வயசாக போது கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இது அந்த நம்ம அரிசியெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம்ல, அதெல்லாம் சீக்கிரமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தாத்தா பாட்டிங்களுக்கு, வயசானவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுவோம். அதே மாதிரி வீடியோவில் சொல்லிடுறேன், ஏதாவது நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா 88 70 69 13 41 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே அனிதா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லலாம். மாதியா எத்தனை பசங்க இருக்காங்க? 5 பேரா?
5 பேருக்குண்டா இதில் வச்சு நீட்டாக எல்லாருக்கும். என்னடி சின்னதாக இவ்வளோ சின்னதாக கட் பண்ணுற, பெருசாக கட் பண்ணுறீங்க? உனக்குன்னா உனக்கு அந்த அண்ணன்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து கிட்ட கிட்ட இங்கே என்ன பாரு உனக்குள்ளே போய் கொடுத்துக்கணும். கூப்பிட்டாங்க கொடுப்பாங்க, நம்ம தானே கொண்டு போய் கொடுக்கணும். வீணாக்காத பாப்பா, வீணாக்காத. போ அண்ணனுக்கெல்லாம் கொடுத்துட்டு போட, அண்ணனுங்களுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போட போட, பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஷா எல்லாருக்கும் கொடுக்க போயிட்டா. மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை 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 பை. லவ் யூ.